ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டது கிடையாது, இன்றைக்கி தான் போடுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த கம்பெனிலேருந்து கொடுத்த ஒரு நியூ இயர் கிஃப்ட்டு தான் அது. இங்கே இருக்குதா திருச்சி டிஹெச்சில் தான் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாங்க. இந்த நியூ இயர் கிஃப்ட்டு தான் எனக்கு கொடுத்தது. வாங்க இதை பார்க்கலாம். யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க நம்ம பார்த்துருங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த இட்லி பாட்டு எப்படி இருக்குன்னா ஒரு 2 in மாடலில் இருக்குது. நம்ம மினி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்குள்ளே என்ன மெத்தடில் அசம்பிள் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு கொள்ளையா அந்த பாத்திரம். இதை நான்வெஜ் சமைச்சிக்கலாம், நம்ம வெஜ்ஜும் சமைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம சாதம் நிறைய ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் கொட்டி கூட நம்ம மூடி வச்சுக்கலாம். அழகாக இருக்குங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பானை, இட்லி பாட்டு. இது குக்கர் கிடையாது, அந்த மாதிரி மாடல் கிடையாது. இது இட்லி பாட்டு தான். பாருங்கள், ஸ்டீம் வர மாதிரி 2 ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எல்லோரும் கூட இருக்குது. நீங்கள் பிடிச்சிருந்தா கூட இல்லை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஒன்றா பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 பிளேட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மினி இட்லி பிளேட்டு. இதில் எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி இட்லி ரெடி பண்ணணும். பாருங்கள், அதில் பார்த்திங்கன்னா மினி இட்லி பிளேட்டில் வந்து 17 புளி இருக்குது. அங்கே பாருங்கள், 17 இட்லி நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 இட்லி புளி இருக்குது. அதில் வந்து நார்மல் இட்லி பிளேட் தான் அது. பாருங்கள், 3 இட்லி பிளேட் வந்து நார்மல் இட்லி பிளேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் வரும் இல்லையா, அந்த பாட் இருக்குது. நார்மல் இட்லி பிளேட்டு, 3 இட்லி பிளேட் வந்து நார்மல் இட்லி பிளேட்டு, ஒரு வந்து மினி இட்லி பிளேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடியில் இருக்கும் இல்லையா, அடியில் போலே அந்த பாத்திரம் வந்து. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நார்மல் இட்லி பிளேட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போய்ட்டு இந்த ஸ்டீம் இருக்கும் இல்லையா, அந்த இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நார்மல் இட்லி பிளேட்டு, அதுக்கப்புறம் மினி இட்லி பிளேட்டு. நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி தான் நம்ம மெத்தடில் தான் நம்ம இட்லி மேக் பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது மாதிரி திங்ஸு உங்கள் வீட்டில் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் நியூ இயர் கிஃப்ட் பிடிச்சிருக்கு, என்ன